அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இஸ்லாமில் எல்லா உயிரினங்களுக்கும் இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய இஸ்லாமில் நாய்களும் பூனைகளுக்கும் மட்டும்தான் இரக்கமா? ஏன் ஆடு மாடு கோழிக்கெலாம் இரக்கம் காட்ட மாட்டிங்களா? அவங்களெல்லாம் ஏன் வெட்டி சாப்பிட்றீங்க? சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ்லாமில் 2 விஷயம்: அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாதது. அனுமதிக்கப்பட்டது எது எது அப்படின்னா, ஆடு மாடு கோழி இவை எல்லாமே சாப்பிட்றதுக்கு இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட உயிரினங்கள்ங்க. ஆனால் இந்த நாய்களும் பூனைகளும் இஸ்லாமில் சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது. அவை அனுமதிக்கப்படாத உயிரினங்கள். நாய்களும் பூனைகளும் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் மட்டுமே தவிர அவங்கள சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. ஆடு மாடு கோழி மீன் இது எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட உயிரினங்கள் உணவாக எடுத்துக்கொள்வதற்கு. சரி, நீங்கள் யோசிக்கலாம், ஆடு மாடு கோழியெல்லாம் பாவம்ல. ஆடு மாடு கோழிக்கு பதிலாக நீங்கள் தாவரங்கள், அதாவது அரிசி, சாப்பாடு, பயிர் இதை மட்டுமே வெஜிடேரியனாக மாறிட வேண்டியதானே? ஏன் ஆடு மாடு கோழியை வெட்டி சாப்பிட்றீங்க? அவங்களும் பாவம் தானே, அவங்களுக்கும் இரக்கம் குணம் காட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கான பதிலையும் சொல்லிடுறேன். சில ஏரியாவில், அதாவது சில நாடுகளில், வெளிநாடுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாலைவனத்தில் வாழக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அவங்க தாவரங்களையே பேஸ் பண்ணி வாழ முடியாதுங்க. தாவரங்கள் பற்றாக்குறை ஏற்படும். பாலைவனத்துலலாம் தாவரங்கள் வளராது. அந்த மாதிரி டைமில் இறைச்சிகளையும் அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் உணவு சங்கிலி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் தாவரங்களையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இறைச்சியும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. இறைச்சியை எடுத்துக்கும் போது எல்லா இறைச்சிகளையும் எடுத்துக்கக்கூடாது. அல்லாஹ் எந்த உயிரினங்களை சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சிருக்கிறானோ அந்த உயிரினங்களை மட்டும்தான் உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுதான் இந்த ஆடு மாடு கோழி மீன் இது எல்லாமே ஸோ இது எல்லாம் இந்த பாலைவனத்தில் வாழ்கிற மக்கள் தாவரங்களையும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. நிறைய தாவரம் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்காக இந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அல்லாஹ் இந்த மாதிரி உயிரினங்களை உணவாக எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறான். இன்னொன்று யோசிக்கலாம், அப்போ அந்த உயிர்களுக்கெல்லாம் வலிக்காதா வெட்டும்போது? அவங்கெல்லாம் பாவம் இல்லை, இரக்கம் காட்டக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அதுக்காக தான் ஹலால் முறையை பயன்படுத்துகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி உயிரினங்களை ஹலால் முறையில் வெட்டும்போது அவங்களுக்கு வலி தெரியாது. வலி மூளைக்கு போய் அந்த மூளையிலிருந்து அந்த வலியை உணர்றதுக்கு முன்னாடியே அந்த ஹலால் முறையை யூஸ் பண்ணி உயிரினங்களை வெட்டும்போது அவங்களுக்கு வலியே இல்லாமல் ஒரு மரணம் கிடைக்கும். ஸோ அதன் மூலயமா அவங்கள நம்ம துன்புறுத்துறதுல இருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதுக்காக தான் முஸ்லிம்ஸ் ஹலால் முறையில் உயிரினங்களை வெட்டி உணவாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க ரீசனு. ஸோ இதிலருந்தே நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. மெயினான கருத்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பூனை நாய் சாப்பிட்றதுக்கு இஸ்லாமில் அனுமதி கிடையாது. 2வது, எதுக்காக ஆடு மாடு கோழிகள் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா, உணவுச் சங்கிலியை மெயின்டைன் பண்ணணுங்க. ஸோ பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தாவரங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. ஈவன் நம்மளே வெறும் வெஜிடேரியனாக மட்டும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குமே அந்த ஃபுட்டோட உணவு சங்கிலி பாதிப்படையும். எல்லாரும் வெஜிடேரியனாக மாறிட்டோம் அப்படின்னாக்கா விலங்குகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும். தாவரங்கள் நமக்கு கிடைக்காம பற்றாக்குறையாகும். ஸோ இந்த செயின் பாதிப்படையும். அப்படிங்கிறதுனால இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இஸ்லாமில் இந்த ஃபுட்டு, அதாவது நான்வெஜ் அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டது. இந்த ஆடு மாடு கோழி இவைகளை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான். இன்னொன்று, உயிரினங்களை துன்புறுத்துறது ரொம்பவே தப்பு. அது நம்ம இறைச்சிக்காக எடுத்துக்கிறது வேற, சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்கள கஷ்டப்படுத்துறதுங்கிறது வேற. படுத்துட்டு இருக்கிற ஒரு பூனையோ நாயோ இல்லை கோழியோ எதா இருக்கட்டும், நம்மளா தேடி போய் அவங்கள காயப்படுத்துறதுங்கிறது அது இஸ்லாம் என்றைக்குமே அதை அனுமதிக்காது. ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் நீங்கள் நிறையா மாற்று கருத்துக்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ரிப்ளைவும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்க்கு மத்தியிலையும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு 4 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும், என்ன நானே என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கீப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.